வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இப்ப யாராவது வீக்கா இருந்தா அவங்கள்ட்ட நம்ம பார்த்தோனே சொல்றது என்ன? முந்திரி பாதாம் இதெல்லாம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுல முந்திரியை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. முந்திரியோட தாய் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவோட நார்த் சைடு. 1560ல வாஸ்கோடகாமா உட்பட போர்ச்சுகீசியர்கள் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது கோவால லேண்ட் ஆகிறப்ப முந்திரியோட விதை எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்திருக்கிற இடம் செம்மையா இருந்ததுனால இங்கே செட்டில் ஆயிடுச்சு. வெப்பமண்டல நாடுகள்ல தான் அதிகமா முந்திரி பருப்பு விளையுங்க. அப்படி பார்த்தா இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல இது அதிகமா விளையுது. அது மட்டும் இல்லாம முந்திரி பருப்பை அதிக அளவுல பயிர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது நம்ம இந்தியா தான். நான் அமெரிக்கா போனப்போ ஒரு முந்திரி பருப்பு சாப்பிட்டேன். நல்லா பெருசா இருந்தது. வேர் அப்படின்னு கேட்டேன். ஃப்ரம் இந்தியா. நான் இங்க இது மாதிரி பார்த்ததே இல்லை. தமிழ்நாட்டில் அதிக அளவுல முந்திரி பருப்பு சாகுபடி பண்ற மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், கடலூருங்க. இதுல கடலூர்ல பண்ருட்டி அப்படின்ற பிளேஸ்ல தான் ரொம்ப அதிகமா பயிர் பண்றாங்க. இங்க இருந்து தான் உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் ஆகுது. பண்ருட்டிக்கு போகும்போது ஹைவேஸ்ல முந்திரி பழம் அப்புறம் முந்திரி கொட்டெல்லாம் விற்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். அனகார்டியம் அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்த முந்திரி மரத்துல பழங்கள் காய்ச்சி அதுல தான் வந்து நுனியில கொட்டை துருத்திட்டு இருக்கும் கிட்னி ஷேப்ல. ஆனா ஆக்சுவலி பார்த்தா அந்த பழம் வந்து காம்பு பகுதி தாங்க. அந்த முந்திரி கொட்டையா இருக்கு இல்லையா, அதுதான் பழம். அதுக்குள்ள இருக்கிற சீடு தான் முந்திரி பருப்பு. நம்ம அதை சாப்பிடுவோம். ஆனா அந்த முந்திரி பழம் வந்து சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். ஆனா தொண்டை கரகரங்குமா, என் ஸ்வீட் வாய்ஸ் போயிடும். முந்திரியோட இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ்யூ. இதோட போர்ச்சுகல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து காஜு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னைத்தானே உருவாக்கிக்கிற கொட்டை அப்படின்னு மீனிங். இது காலப்போக்கில் அப்படியே கேஷ்யூ அப்படின்னு வந்துருச்சு. இங்கிலீஷ் ஒரு கடங்கார மொழிங்க. முந்திரி பழம் இருக்கு இல்லையா, நான் கூட அது பழமே கிடையாதுன்னு சொன்னேன். அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும். அது அறுவடை பண்ணும்போது மஞ்சள் கலர் இல்ல ரெட் கலர் இல்ல மஞ்சள் ரெட்டும் சேர்ந்த கலர்ல இருக்கும். அது தோல் ரொம்ப தின்னா இருக்கும், உள்ள ஜூசியா இருக்கும். இந்த காரணத்தினாலேயே அது அதிகமா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதனால ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்கும். நமக்கு சென்னையில அது கிடைக்கிறது இல்ல. அண்ட் மோரோவர் ஒரு பழத்தை சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு டப்பிங் பேச முடியாது. நமக்கு திட்டு வாங்கி கொடுக்கறதுல முந்திரி பழத்துக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குங்க. அதாவது நம்ம ஊர் சைடுல எல்லாம் முந்திரி கொட்டை மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்மள திட்டுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா முந்திரி பழத்தோட கொட்டை மட்டும் வெளியில துருத்திட்டு இருக்கும். மத்த பழங்கள்ல பாத்தீங்கன்னா கொட்டை உள்ளதான் இருக்கும். இதை மீன் பண்ணி தான் எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. முந்திரி பருப்புக்கு கப்பல் வித்தான் கொட்டைன்னு ஒரு பேர் இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு கப்பல்ல ட்ரேடிங் பண்ண வந்தவங்க முந்திரி பருப்பை சாப்பிட்டு அந்த டேஸ்ட் புடிச்சு போக தங்கள்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் தீந்து போற அளவுக்கு முந்திரி பருப்பா வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. கடைசியில வேற வழியே இல்லாம தங்களோட கப்பலையும் வித்து அந்த முந்திரி பருப்பை சாப்பிட்டு இங்கே செட்டில் ஆயிருக்காங்க. என் இனமடா, சோறு தான் முக்கியம். முந்திரி மரங்கள் பாத்தீங்கன்னா 46 அடி வரைக்கும் வளருங்க. அதோட தண்டு பகுதி சின்னதா தான் இருக்கும். அதோட கிளை பகுதி தான் பெருசு பெருசா நீட்டமா வளரும். பார்க்க போனா அது வந்து பெரிய சைஸ் போன்சாய் மரம் மாதிரி இருக்கும். முந்திரி மரத்துல காய்க்கிற அந்த பூ வந்து பச்சை கலரும் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். 15 மில்லிமீட்டர் சைஸ் தான் இது வளருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூக்கள் வந்து வௌவால்களுக்கும் வேற சில பறவைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ முந்திரி மரம் இருந்தா கண்டிப்பா அங்க வௌவால்கள் வரும். நம்ம இப்ப இந்த சூழ்நிலையில இருக்கோம்னா அந்த பேட்ஸ் தான் காரணம். முந்திரி பருப்பை நாம டைரக்டா மரத்துல இருந்து அந்த கொட்டையை புடுங்கி அப்படியே உரிச்சு சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த தோல்ல பாத்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம ஸ்கின்ல பட்டா அலர்ஜி, அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனாலதான் அதை கிளீன் பண்ணி நமக்கு விற்கிறாங்க. நம்ம வாங்கி சாப்பிடுறோம். நான் அப்படியே சாப்பிட்டுருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலையே. வைரம் பஞ்ச கட்டை. ஒரு 100 கிராம் முந்திரியை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு 553 கேலரிஸ் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முந்திரியில பார்த்தா 46% ஃபேட் இருக்கு, 26% புரோட்டீன் இருக்கு. நல்லா வெயிட் போடணும் உடம்பு அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தாராளமா சாப்பிடலாம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.